தான் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்க உங்க கூட இருக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பலவீனமானவங்கன்னு தயவு செய்து முட்டாள்தனமா நினைக்காதீங்க. நீங்க அவங்கள நேசிச்சதை விட அவங்க உங்களை அதிகமா நேசிச்சிருக்காங்க. நீங்க அவங்க உறவை மதிச்சதை விட அவங்க உங்களுடைய உறவை அதிகமா மதிச்சிருக்காங்க. உங்க குடும்பத்து மேல அவங்களுக்கு அதிக அளவுல மரியாதை இருக்கு. இந்த உறவு நீண்ட காலம் போகணும் அப்படிங்கிற கனவு அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் உங்களுடைய தப்ப அவங்க மன்னிச்சு விடுறாங்க, கூடயே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இது அவங்களுடைய பலவீனம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதை விட அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. அதனால ஒருத்தங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு அந்த அன்பை மதிச்சு அந்த காதலை மதிச்சு ஓகே இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவை எடுக்கணும். அப்படி நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. தயவு செஞ்சு ஒருத்தருடைய பலவீனத்தை உங்களுக்கு ஆயுதமா பயன்படுத்தாதீங்க. புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை உங்களோட.